இன்னைக்கு டேட் ஏப்ரல் 6 2025ங்க. ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே, அதுவும் இந்தியாவுக்கு. எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் பாமன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் டைரக்டாவே ராமேஸ்வரம் வந்து அந்த பாலம் மேல நின்று அதை வந்து கொடியசைச்சு தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அந்த இனிய நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு புதிய ட்ரெயினா ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயின் நம்பர் 16104 புத்தம் புதிய அதாவது பிராண்ட் நியூ LHB கோச் பின்னாடி நிக்குது பாருங்க. இந்த ட்ரெயின் இன்னைக்கு நம்மளுக்கு ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரம் வரைக்கும் போகுதுங்க. இந்த ட்ரெயினோட ரூட் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரூட்னு சொல்லலாம். ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை வழியா காரைக்குடி போவோம். காரைக்குடியில இருந்து அப்படியே ஒரு ரைட் எடுத்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அப்படியே இந்த திருவாரூர் வழியா போக போறாங்க. கிட்டத்தட்ட இந்த காரைக்குடியில இருந்து இந்த திருவாரூர் லைன் இருக்கு பாத்தீங்களா, 19 வருடங்களுக்கு பிறகு ஒரு டெய்லி ட்ரெயினா, நைட் ட்ரெயினா இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. அதுதான் இந்த இன்னைக்கு டிராவலோட ஸ்பெஷலு. நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருந்திருக்கும், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே ட்ரெயின் வேற ஒரு உருவத்துல இன்னைக்கு வந்திருக்கு. சரி வாங்க, நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் வரும். நல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு வரலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்க. இங்க இருக்கிறது தாங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த வழியா தான் போகும். இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கீங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்ப அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். இப்போதைக்கு பாதை எப்படி இருக்குன்னா, ஸோ அப்படியே நேராக போய் அந்த இடத்துல வளைஞ்சி அப்படியே உள்ள போகணுங்க. இன்னைக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. ஒரு சைடு வெயில் அடிச்சாலும் ஒரு சைடு மழை வர மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்ல ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. இந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா கட்டிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அந்த அயோத்தியெல்லாம் போயிருந்தோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கிராண்டா கட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இதுதாங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். ரொம்பவே பெருசு இது. அப்படியே உள்ளுக்குள்ள கார்லாம் வளைச்சிட்டு அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி போற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போற பாதை இப்படி தான் போகணும். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட், பார்க்கிங், ரிட்டையரி ரூம், ஆஃபீஸர் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ரிட்டையரி ரூம் உள்ளே இருக்குது. வாங்க இப்போ இந்த வழியாக உள்ளே போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 6லேருந்து 8 மாதம் ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பயணச்சீட்டு அலுவலகம், நடைமேடை, 1 2 3 ஓய்வறை, பொருட்கள் பாதுகாப்பறை, காத்திருப்போர் அறை, வெயிட்டிங் ஹால், பார்சல் அலுவலகம், தகவல் மையம், யாத்ரீகர்கள் மையம், பணியில் உள்ள நிலைய அதிகாரி. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் போர்டெலாம் இருக்குங்க. இப்போதைக்கு ஒன்றும் ஒர்க் ஆகலை. பயணிகள் தகவல் மையம், அப்புறம் உள்ள நம்மளோட பிளாட்ஃபார்முங்க. இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே வரோங்க. இந்த பில்டிங்லாம் அப்படியே தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ அப்படியே இந்த மரம் அப்படியே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேம் போர்டு அப்படியே இதுவும் இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 and 4, 5ங்க. டோட்டலாக 5 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்க ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அந்த வெயிட்டிங் ஹால், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் போய் ஏறலாம். பார்த்தீங்களா, இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஏசி வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. குளிரூட்டப்பட்ட அறை. உள்ள போலாமா? இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அண்ட் ஏசியெல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. ஒரு ஏசி, அப்புறம் அங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. அப்படியே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு லான்ச் இருக்குது. அப்புறம் பயணச்சீட்டு அலுவலகம், அதாவது டிக்கெட் கவுண்டர் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் அதெல்லாம் இருக்குங்க. வேணும்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்புறமேட்டு இந்த பார்சல் ஆஃபீஸ் அது எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்தீங்களா இந்த ரிட்டையரிங் ரூம் எங்கே இருக்குன்னு?
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரிட்டையர் ரூம் இருக்குது. இப்போதைக்கு என்னால் காட்ட முடியாதுங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஒன்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு புக் பண்ணி அதை ஒரு vlog-ஆ எடுக்கலாம். நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த ட்ரெயினை ஃப்ளாக் ஆஃப் பண்ணனால சும்மா அப்படியே புது கல்யாண பொண்ணு மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது கம்மி தாங்க, போக 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 இருக்குது. சரி மக்களே, வழக்கம் போல் நம்ம ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மாலையெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அன்ரிசர்வ்டு கோச்சுங்க, ராமேஸ்வரம் டு தாம்பரம். என்ன ஒரு பியூட்டினா, இன்னைக்கு கொடுத்துருக்க பாதி கோச் பார்த்தீங்கன்னா 2024 2025 செய்யப்பட்ட கோச். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கு அடையாளம் இதுதான். 2024 செய்யப்பட்ட கோச்சுங்க இது. இப்போ நம்ம ட்ரெயினோட பேக் சைடில் இருக்கோம், அதாவது ட்ரெயினோட லாஸ்ட்டில் இருக்கோங்க. அப்படியே நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் இங்கேருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இன்ஜின் வரைக்கும் போகலாம். நம்ம ட்ரெயினோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஜென்ரேட்டர் கார். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்ரிசர்வ்டு ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை அன்ரிசர்வ்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 அன்ரிசர்வ்டு இந்த ஒரு ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. 2024 செய்யப்பட்ட கோச். ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துடுறேன் ஒரு வாட்டி. ஓப்பனில் தாங்க இருக்கு. ஸோ பிராண்ட் நியூ 2024 செய்யப்பட்ட கோச்சுங்க. இந்த சீட்டு தான் ஹைலைட்டு. நீங்கள் ட்ரெயினில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு யாருமே இல்லைனா இந்த குஷன் சீட்டில் அப்படியே தூங்கிக்கிட்டே போயிடலாங்க. இந்த ஐசிஎஃப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி மட்டும்தான் இருக்கும். தூங்கும் போது இந்த கம்பி ரொம்பவே குத்துங்க. பட் இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்டு ட்ரெயினில் டாய்லெட்டையும் பார்த்துடலாம். அழகான மிரர் அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இதுவும் இருக்குது. இந்த 2 அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி கோச் இருக்குங்க. அதாவது ஏசி 2 டயர் 2024 செய்யப்பட்ட கோச். ஒரே ஒரு கோச் இதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க. வாவ், செகண்ட் ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிடில் பெர்த் இருக்காதுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க அழகா. இந்த ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பஸ்லலாம் இருக்கும்ல ஸ்லீப்பர், அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கேபின் மாதிரி இது மாறிடும். ஸோ இதுக்கும் இருக்கும். செகண்ட் ஏசி கோச்சுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஏசி 3 டயர் கோச் இருக்கும்ல, B1 B2 B3 ஏன்னா B5 ஏன்னா மொத்தம் 5 கோச் இருக்குங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் 2025 மேட் பண்ண கோச் இது. அதாவது புத்தம் புதிய இந்த வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான், ஜஸ்ட் ஒரு 3 months ஓல்டு தாங்க இந்த ஒரு கோச். 3 month ஓல்டு கோச் எப்படி இருக்கும்? புத்தம் புதுசாகவே இருக்கும். வாவ், கலர் பாருங்க, சீட் கலரை. தேர்ட் டயர்னா நாங்கள் என்ன அப்பரு, மிடிலு, லோயர் இன்னும் 3 சீட்டு வரும் உங்களுக்கு. ஏசி நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க, புது கோச் வேறையா. நோட் திஸ் பாயிண்ட். தேர்ட் ஏசி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, B1 B2 B3 B4 என மொத்தம் 5 கோச் இருக்குன்னு. இந்த 5 கோச்சில் பார்த்தீங்கன்னா 5மே பிராண்ட் நியூ, அதாவது 2025 செய்யப்பட்ட கோச். ஜஸ்ட் ஒரு 3 months மட்டும்தான் ஓல்டு இந்த கோச் எல்லாமே. இந்த தேர்ட் ஏசியில் 5 கோச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஸ்லீப்பர் கோச் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. S1 ஸ்டார்ட் ஆகுது. S1 S2 S3 என மொத்தமாக இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கோச்சு தாங்க கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே 6 கோச்சு தான். இந்தியன் ரயில்வேஸ் எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்பவே சோகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயினில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கோச் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு இந்த 6 ஸ்லீப்பர் கோச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஸ்டார்ட் ஆகுது. 2 அன்ரிசர்வ்டு ப்ளஸ் SLRD அங்கே ஒன்று இருக்குங்க.
இந்த எஸ்எல்ஆர்டினா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பாதி லக்கேஜ் பிரேக்கர் வரும்ல, அதாவது இந்த லேடிஸ் கோச்சு வரும்ல, சின்னதாக இருக்கும்ல. உள்ளே ஏறி காட்டுறேன் பாருங்கள். வெறும் ஒரு கேபின், 2 கேபின், மொத்தமாக 3 கேபின் இருக்குது இதில். நம்ம ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன் எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா அன்ரிசர்வ்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 4 கோச் கொடுத்துருக்காங்க. 4 + ஒரு எஸ்எல்ஆர்டி, டோட்டலாக சேர்த்திங்கன்னா 5 அன்ரிசர்வ்டு இருக்குது. ஸ்லீப்பர்னு எடுத்துட்டிங்கன்னா 6 கோச் இருக்குது. தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 5 கோச் இருக்குது. செகண்ட் ஏசி ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன். இப்போது இன்றைக்கி நம்மளே எந்த லோக்கோ ராமேஸ்வரத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் கூட்டு போகுதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேல, அதனால் ஒரு ஸ்பெஷலான லோக்கோ தான் இன்றைக்கி நம்மளை கூட்டு போக போகுது. இன்றைக்கி நம்மளைய ராமேஸ்வரத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் யார் கூட்டு போக போகிறாருன்னா, இங்கே நிற்கிற இன்ஜினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் வருங்க. அதாவது டீசல் செக்ஷன் WDP4D பொன்மலையோட லோக்கோ தான் இன்றைக்கி நம்மளை புல் பண்ணி கூட்டு போக போகுது. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆன பிறகு நம்மளுக்கு இந்த லோக்கோவை கழட்டிட்டு அப்படியே நம்மளுக்கு எலக்ட்ரிக் மாட்டிடுவாங்க. ஜென்ரலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடியிலேருந்து திருவாரூர் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் இன்னும் முடியலைங்க. மேக்ஸிமம் ட்ரெயின் அந்த லைனில் போணுச்சுன்னா திருவாரூரில் நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது டீசல்லேருந்து எலக்ட்ரிக்காக மாற்றி போவாங்க. பட் இன்னைக்கு இந்த ட்ரெயினில் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப் டு விழுப்புரம் வரைக்குமே நம்மளுக்கு டீசலில் ஓடிட்டு விழுப்புரமில் தான் லோக்கோ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன காரணம் நான் கேள்விப்பட்டேன். ஏதோ க்ரூ வந்து மாறணும்னா திருச்சி ஒரு க்ரூ வரணும், சென்னைக்கு ஒரு க்ரூ வரணும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயின் ஒரே க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு விழுப்புரம் வரைக்கும் ரன் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெயினை பற்றி சொல்ல வேண்டிய மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியாச்சு. நாம் இன்னைக்கு எங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம், ஆக்சுவலி எங்கே வரைக்கும் டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்குமே ஃபுல்லாகவே டிக்கெட் போட்டாச்சு. நம்மளுக்கு நாம் இன்னைக்கு எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லீப்பர் கோச்சு தாங்க. என்ன கோச்சில் சீட்டு விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா S4 கோச். இந்த அழகான கோச்சில் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பர் கோச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2024 செய்யப்பட்ட கோச் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த வாட்டி நம்மளுக்கு விழுந்திருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 16வது, இந்த 9 to 16 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபினில் தான் சீட்டு விழுந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்டு விழுகல, சீட் நம்பர் 16 and 11 விழுந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மிடில் பர்த்தும் நம்மளுக்கு அப்பர் பர்த்தும் தான் இந்த வாட்டி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மிடில் பர்த்தும் அப்பர் தாங்க விழுந்திருக்கு. அப்புறம் நம்ம பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணணும்ல, அதுக்காண்டியே இந்த எமர்ஜென்சி விண்டோவை பார்த்து உக்காந்துருக்கேன். இங்கேருந்து எடுக்கிறனால பெருசாக க்ரௌட் இல்லை. இந்த விண்டோ வழியாக அப்படியே பாம்பன் பிரிட்ஜை அழகாக சூப்பராக கேப்சர் பண்ணிடலாம். ராமேஸ்வரத்தை விட்டு புறப்பட வேண்டியதற்கான டைம் வந்தாச்சுங்க. டைம் இப்போது ஈவினிங் 3:55 ஆகிடுச்சு. கரெக்டாக 4 o'clock நம்மளோட ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து எடுக்க போகிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னலும் கிளியர் ஆகிடுச்சு. சேனல் புதுசாரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இல்லை நம்மளோட ட்ரெயினை ஷார்ப்பாக ஈவினிங் 4 o'clock ராமேஸ்வரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரவாரத்தோட எல்லாருமே ஜாலியாக ட்ராவல் பண்ணுறோங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் நம்பர் 16104 ஈவினிங் 4 மணிக்கு எடுத்தாங்கன்னா மறுநாள் காலையில் 3:45, அதாவது ஒரு 11 hours 45, ரவுண்டாக சொல்லணும்னா 12 hours ஜேர்னிங்க. ஒரு 618 கிலோமீட்டராக 14 ஸ்டாப்பில் நின்று ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு நிறையா பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாம்பன் பிரிட்ஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே ஒரு நல்ல விண்டோவாக பார்த்து வந்துடலாம்.
நம்ம எல்லாருமே 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா பாம்பன் பிரிட்ஜ் மேலே பேசஞ்சர்ஸோட ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். எவ்வளோ நாள் ஆச்சு இதில் போய். முன்னெல்லாம் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது நம்ம ட்ரெயினை ஸ்லோ பண்ணி போவாங்க. பட் இப்போ இந்த புது பிரிட்ஜ் கட்டியிருக்கனால கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், இந்த பாம்பன் பிரிட்ஜோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. முன்னெல்லாம் நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக போகும். பட் இப்போ அப்படி இல்லை. இதுதான் அந்த வெர்டிக்கல் லிஃப்ட்டு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் பாம்பன் பிரிட்ஜ். ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸோட 4:45 ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவ் ஆகியிருக்கோம். இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சர்வீஸ்னால நிறைய தமிழ் யூடியூபர்ஸ், அப்புறம் தெலுங்கு யூடியூபர்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எல்லாருமே இங்கே தாங்க இருக்காரு. இவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், விஎஸ் மோனு விளாக்ஸ். ஹிந்தியில் இவரை நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ட்ராவலோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். ஸோ நாம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸ்லீப்பரில் இதோட டிக்கெட் ஃபேர் 350 ரூபாய் ப்ளஸ் அந்த 10 ரூபாய் யூபிஐ சார்ஜஸ். ஸோ டோட்டலாக சேர்த்து 360 ரூபாய். இதே நீங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணணும்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேர் 190 ரூபாய் வாங்குவாங்க. இதான் இந்த ட்ரெயினில் இருக்க டிக்கெட் ஃபேருங்க. அப்புறம் நம்ம ட்ரெயினில் வந்து மொத்தம் 14 ஸ்டாப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 618 கிலோமீட்டரை 14 ஸ்டாப்பில் நின்று போகுது. என்னென்ன ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்தாங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடியிலேருந்து ரைட் எடுத்து அப்படியே அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், அப்படியே திருவாரூரில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலி வழியா விழுப்புரம் போய் அங்கேருந்து செங்கல்பட்டு, தாம்பரம் வழியா இன்னைக்கு தான் இந்த 14 ஸ்டாப் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஹைலைட் நான் சொல்லியிருந்தேன், காரைக்குடியில் இருந்து திருவாரூர் போகிறதான் இன்னைக்கு ஹைலைட்டே.
டைம் இப்போது 4:53 ஆகுது. ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போகிறோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடி தான். டைம் இப்போது 5:17 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு நம்ம பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவ் ஆகியிருக்கோம். அவ்வளோதான், ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் குறைஞ்சிருச்சு, சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. பரமக்குடியிலேருந்தே டிபார்ச்சர் ஆகி போயிருக்கோங்க. இந்த ஸ்டேஷன்லேயும் நம்ம ட்ரெயினுக்கு நிறைய போர்டிங் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு சீனையும் நம்ம கட் பண்ணவில்லை, எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மானாமதுரை தாங்க. அங்கே தான் மேஜர் க்ரௌடு ஏறுவாங்கன்னு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா சார்ட் வேக்கன்ட்டு பார்த்தோம், ஏன்னா சார்ட் ப்ரிப்பரில் அப்படி தான் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸோட மானாமதுரை ஜங்ஷன் தான் அரைவாக இருக்கும். பெருசாக க்ரௌட் இல்லைங்க. ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காரைக்குடி அடுத்தடுத்த ஸ்டாப்லலாம் நல்லா க்ரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மணி இப்போது 5:40 ஆகுது. இங்கேருந்து நம்மளோட ட்ரெயினை 5:50க்கு தான் எடுக்க போகிறாங்க. இந்த ஜங்ஷன் சொல்லிடுறேன், இங்கேருந்து போகிற ரூட்டு. இங்கிட்டு போனீங்கன்னா ராமேஸ்வரம், அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா இந்த காரைக்குடி. அப்படியே நம்ம முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு பிரிஞ்சிருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே விருதுநகர் போயிடலாம். அப்படியே இப்போ ரைட் ஒன்று வரும், அது வந்து மதுரை ரூட்டுங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ரூட் இருக்குங்க. நாம் அப்படியே ட்ராக் அப்படியே மாறி போகிறோம் பாருங்கள். அப்படியே நேராக ஒரு ட்ராக் போதில், அதில் போனோம்னா நம்ம அப்படியே மதுரை போயிடலாங்க. நாம் அப்படியே ரைட் எடுத்து சிவகங்கை காரைக்குடி போக போகிறோம். சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆகிருக்கோம். டைம் இப்போது 6:12 ஆகுது. 6:15க்கு தான் இங்கேருந்து ட்ரெயின் எடுப்பாங்க. ஜஸ்ட் 3 மினிட்ஸ்.
சிவகங்கையிலேருந்து இப்போ டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன் தான். ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. காரைக்குடி ஜங்ஷன் தாங்க அரைவ் ஆகியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 6:55 தான் நம்மளோட ட்ரெயினை இங்கே இருந்து காரைக்குடியிலேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம ட்ராவலோட முக்கியமான பகுதியை இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த ட்ரெயினோட மெயின் டிமாண்டே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து இப்படி காரைக்குடி வருதா, காரைக்குடி வந்து ஒரு ரைட் எடுத்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் போகுங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ட்ரெயினே கிடையாது. வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் ராமேஸ்வரம் செகண்டராபாத் ராமேஸ்வரம் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆப்ரேட் பண்ணுது. நம்ம ட்ரெயின் வருடத்தில் 365 நாட்களும் ஓடக்கூடிய டெய்லி ட்ரெயினுங்க. இந்த மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ள ட்ரெயினாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் சொல்லி இங்கிட்ட ஒரு ட்ரெயின் இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சுங்க. நாம இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய முக்கியமான அந்த 3 ஸ்டாப்பையும் பார்க்க போகிறோம். அப்படியே இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கேன். அன்ரிசர்வ்டில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஏன்னா மேபி ஃப்ரண்ட்டில் நான் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு செலிப்ரேஷன் இருந்தால் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ்எல்ஆடிக்கு அப்புறம் இங்கே ஒரு அன்ரிசர்வ்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு அன்ரிசர்வ்டு இருக்குது. க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்ரிசர்வ்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த ஸ்டாப் வரும்போது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம். டைம் இப்போது 6:55 ஆகுது. காரைக்குடி ஜங்ஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தான். ஒரு 27 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் முக்கியமான 3 ஸ்டாப்பிங். மெயின் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ராக் வந்து பாருங்க, அது அப்படியே போயிடும். அதில் போனீங்கன்னா நீங்கள் திருச்சி போயிடலாங்க. பட் நாம் அப்படியே இந்த ட்ராக்லாம் போயிடுவோம். இருட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த இது தெரியாது, வியூ தெரியாது, அதனால தான் காட்டலை.
அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயின் என்ட்ரு ஆகுதுங்க. ஒரு மேசிவான பேசஞ்சர் க்ரௌட் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் இங்கே வருதுன்ட்டு. ஒரு கிராண்டாக அதற்கான இங்கே வந்து செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல நடக்குங்க. டைம் இப்போது 7:17 ஆகுது. அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். க்ரௌடு பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்கன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷனில். எஸ், மேசிவான பேசஞ்சர்ஸ் இங்கே வந்து போர்டாக இருக்காங்க. இப்போ நம்ம அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷனில் லோக்கோ கிட்டே வந்துட்டோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்க்கு பொன்னாடை போற்ற போகிறாங்க. அறந்தாங்கியில் நடந்த செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க அடுத்து பட்டுக்கோட்டைக்கு போகலாம். ட்ரெயின் அவ்வளோதான் எடுக்க போகிறாங்க. க்ரீன் சிக்னல்லாம் போட்டாச்சு. அறந்தாங்கியில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த அண்டர் சைடு கோச்சிலே வந்தாச்சுங்க. ஏன்னா பேக்லலாம் போக முடியல. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை தாங்க. ஒரு 47 கிலோமீட்டர் இருக்குது. இடையில 3 ஸ்கிப்பிங் வரும். நம்மளுக்கு 48 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னாக இருக்கனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்திருக்குங்க. ஸோ காரைக்குடி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குற ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காண்டி புரோட்டா, அதாவது எங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு 10-20 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் சுட சுட இருக்குங்க. போடுற ட்ரெயினில் சுட சுட பரோட்டாங்க. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தான் உள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இங்கேயும் நம்மளுக்கு மேசிவான பேசஞ்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள். எந்த ஊர்லேயும் இந்த ட்ரெயின் செம்ம கலக்கிடுச்சுங்க. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் செம்மையா கலக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல முன்னாடி போகவே முடியலங்க. அந்த அளவுக்கு கிரௌட். செம்மையா இந்த ட்ரெயினை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி தெரியுதா?
வாங்க போகலாம் அப்படியே வாங்க அப்படியே நடந்தே வாங்க. ஆமா ஆமா இறங்கியா? எங்க இறங்குறது? பிளாட்ஃபார்ம் தாண்டி ஆச்சுங்க. அதுக்கா? நிறைய ஏறுறாங்க. டைம் இப்போ 8:35 ஆகுது. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தாங்க அரைவாயிருக்கும். இங்கேயும் மேக்ஸிவான பேசஞ்சர்ஸ் உள்ளே வரும்போதே காட்டியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் நிறைய பேர் போர்ட் ஆகிருக்காங்க. அதே நேரத்தில் முன்னாடியும் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க. சவுண்டு கேட்குதா? திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. நம்ம கோச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வண்டியே ஃபுல்லாகிடுச்சு. இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் நம்மளோட ட்ரெயின் ஃபுல்லாக தாங்க இருக்கும். நம்மளுடைய ட்ராவலில் இன்றைக்கி கவர் பண்ணணும்னு நினச்ச ஏரியா அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி. ஸோ இந்த 3 ஸ்டாப்பையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணியாச்சு. அதோட செலிப்ரேஷனையும் காட்டியாச்சுங்க. 19 வருடங்களுக்கு பிறகு டெய்லி ட்ரெயினாக பார்த்தீங்கன்னா இதை விட்டுருக்கனால இந்த மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதுல உமிகள்ல பேசுவானா? ஓ ஆமா, அந்த வீடியோ மட்டும் தான் இருக்கு. செலிப்ரேஷன்ல
ஒரு 5 நிமிஷம் டிலேயோட திருவாரூர் ஜங்ஷன் அரைவாயிருக்கும். அவ்வளோதான். ட்ரெயினுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 5 நிமிஷம் ஸ்டாப்பு. பட் உடனே எடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். முன்னாடியும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. எப்படியோ இந்த ஜேர்னியை ராமேஸ்வரத்தில் இருந்து திருவாரூர் வரைக்கும் சூப்பராக கவர் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே பக்காவாக அருமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேங்க. இதுக்கடுத்து ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். போதும், ஏன்னா நைட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயினுக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் வந்த பிறகு எலக்ட்ரிக் மாற்றுவாங்க, டீசலை கழட்டிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே விழுப்புரம் வரைக்குமே டீசலோட தான் ரன் ஆக போகிறோம். டைம் இப்போ 9:42 ஆகுதுங்க. திருவாரூர் ஜங்ஷன்ல இருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டு இருக்கோம். நம்ம கோச் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, டிக்கெட்டே கிடையாது, வண்டி ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. அப்படியே நான் தூங்க போறேன். விழுப்புரம் ஜங்ஷன் தாங்க அரைவ் ஆகியிருக்கோம். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 1:05க்கு வரணும். ஆனால் 12:10க்குலாம் வந்துட்டாங்க. அதாவது 50 நிமிஷம் அட்வான்ஸாக வந்திருக்காங்க. 1 ஹவர் கழிச்சு தாங்க இந்த வண்டி எடுக்க போகிறாங்க. விழுப்புரம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஹவர் ஸ்லாகிங் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்கோ இருக்குது பாருங்க, அதை கழட்டிட்டு அப்படியே எலக்ட்ரிக்கை மாட்டிடுவாங்க. நம்ம நடந்து வர்றதுக்குள்ள லோக்கோவாக கழட்டி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வேப் 7 இல்லைனா வேப் 4 யாராச்சும் ஒருத்தனை மாட்டிட்டு இந்த வண்டி கரெக்டாக 1:15க்கு விழுப்புரம்லேருந்து கிளம்பிடுங்க. கரெக்டாக 3:45க்கு தாம்பரம் போய் ரீச் ஆக போகுது. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வேப் 7 கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. 39345 வேப் 7 ராயபுரம். இந்த லோக்கோவை தான் அட்டாச் பண்ண போகிறாங்க. அங்கே கப்ளிங் அடிக்க போகிறாங்க. ட்ரெயின் ஜெர்னி இன்னைக்கு உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நாம் வந்த வண்டி நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது பாருங்க. நம்ம சென்னை வரைக்கும் தான் டிக்கெட் போட்டிருக்கோம், தாம்பரம் வரைக்கும். பட் ஆனால் விழுப்புரம்லேயே இறங்கியாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு, அதுக்கடுத்து தாம்பரம் தாங்க. நம்ம தாம்பரம் போயிட்டோம்னா திருச்சி வர்றது அகைன் பார்த்தீங்கன்னா குருவாயூரில் ஏறி ஈவினிங் 5 மணிக்கு தாங்க வந்து இறக்கிடுவோம். அந்த ஒரு காரணத்தினால் ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றனால யோசிச்சு அப்படியே விழுப்புரமில் இறங்கிட்டேன். அப்படியே இங்கே உட்காந்து விழுப்புரம் ஜங்ஷனில் வீடியோ எடிட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நாளைக்கு காலையில் 8 மணி இல்லைனா 9 மணிக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ஒரு 1 ஹவர் ஸ்லாக்கிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிங்கிள் ட்ராக்குன்றனால இது கரெக்டாக இருக்கும். பட் இன்றைக்கி எந்த ஒரு டிலேலையும் நம்ம சிக்கலைங்க. இதே மற்ற நாள் ஏதாச்சும் ஒரு டிலேயில் சிக்கினா இந்த ஸ்லாக்கிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் உண்மையில அருமையாக இருந்தது. 350 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து சூப்பராக வந்திருந்தோம். ராமேஸ்வரத்தில் இருந்து காரைக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு கம்மியாகவே இருக்க மாதிரியே இருந்தது. பட் ஆனால் வண்டி காரைக்குடியை தாண்டின பிறகு வண்டியே ஹவுஸ்ஃபுல் தாங்க. ஒரு டிக்கெட் கூட நம்மளுக்கு இல்லை. ஆர்ஏசியில் போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வண்டி செம்ம டிமாண்டாக இருக்குது. எனிவே அவ்வளோதான், நம்ம விளாகை என் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விளாகை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உள்ளே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தியோதியா தான் அரைவ் ஆகிறான். தாம்பரம்லேருந்து நாகர்கோவில் அந்தியோதியா.